இது வந்து தாம்பரை கிழங்கு பாருங்கள். தாம்பரை கிழங்கு எவ்வளோ பேருக்கு இது தெரியும்னு தெரியல எனக்கு. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சுத்தமாக தெரியாது. முன்னாடி கிராமத்தில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். சிட்டியில் இருந்தவங்களுக்கு இது தாம்பரை கிழங்குன்னு தெரியாது. இப்படி தாங்க இருக்கும் தாம்பரை கிழங்கு. இதுக்கு பேர் தாங்க தாம்பரை கிழங்கு. பாருங்கள், உள்ளே எவ்வளோ ஓட்டை வச்சு இறைவனை இதை படைப்பு கொடுத்துருக்கான் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் மண்ணுக்குள்ளே இருக்கும். பாறையெல்லாம் போட்டு மண்ணை எடுத்துட்டு மண் வெட்டியால் போட்டு வெட்டி அதுக்கப்புறம் தான் அந்த கிழங்கு எடுத்து நம்ம வந்து நல்லா ஊற வச்சு கழுவிட்டு இதை வந்து சாப்பிடணும். இது வந்து ஒரு இடத்துல வந்து விற்கிது, சேத்தியத்தோப்புக்கிட்ட விற்கிது. எங்கள் தம்பி பையன் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து இதை வந்து இப்போ அவிச்சு உங்கள்கிட்ட நான் வந்து காமிக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை, கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஆனால் எனக்கெலாம் தெரியும். எங்கள் ஊரில் வந்து இது இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளெல்லாம் இது இருந்தது, நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க, பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, அவிச்சு சாப்பிடுங்க. இது வந்து நல்லது, உடம்புக்கு நார் சத்து நிறையா இருக்குது இதில், அதனால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. இதுதான் தாம்பரை கிழங்கு. பார்க்குறதுக்கு கழியாக குச்சி குச்சியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அப்படியே கழுவிட்டு அவிச்சிட்டு அப்படியே தண்ணியை வடிகட்டிட்டு சாப்பிட வேண்டியதான். இது வந்து மரவள்ளி கிழங்கு மாதிரி பொரியல் பண்ணும், சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம், அப்படியும் செய்யலாம். யாருக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி சாப்பிடலாம். மொத்தத்துக்கு இதுதான் தாம்பரை கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கங்க. அடுத்த வீடியோவில் வரேன்.